தலைவா என்ன இந்த ஒரு விமானத்தை சுத்தி என்ன போர் விமானமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விமானத்துக்குள்ளதாங்க அமெரிக்காவோட துணை அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு. இது வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அமெரிக்காவோட அதிபர் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, இது வந்து பாகிஸ்தான்ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ. என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நான் சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து இப்ப நைட் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஈரானும் அமெரிக்காவும் நேருக்கு நேரா உட்கார்ந்து பேச்சுவார்த்தைன்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் கண்டு இருக்கு. அதாவது வந்து ஈரானும் அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா போற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஈரான் வந்து அந்த ஒரு விமானத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வரக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்துற விதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த போர் விமானங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கார்டா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த ஒரு வீடியோவை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. லெபனான் அதாவது ஈரானை விட்டுட்டு இப்ப லெபனானை வந்து பாத்தீங்கன்னா பொழந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் போடுறேன் பாருங்க. அமெரிக்காவோட பேச்சையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 நகரங்களை வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து தாக்குதல்ன்றது பண்ணிருக்காங்க. இன்னொரு செகண்டுங்க, ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1700 கோடி முடிஞ்சு அம்போ அவ்வளவுதான். என்னன்னா MQ-4C அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பிசிக்ஸ் ஃபார்முலா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரோனுங்க. இந்த ட்ரோனோட பேரு ஓகேவா. இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரோனுன்றது அமெரிக்காட்ட வந்து 20 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அமெரிக்காட்ட 20 தான் இந்த ட்ரோன் வகைகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. பெர்சியன் வளைகுடால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்புல இருந்திருக்கு. இந்த ட்ரோன் வந்து சாதாரண ட்ரோன் கிடையாது. 50,000 அடி உயரத்துல இருந்து கூட இதால வந்து துல்லியமா வந்து கண்காணிக்க முடியும். ஏன் எங்க போறேன் எங்க வரேன் அப்படின்றத கண்காணிக்க முடியும். அப்படிப்பட்ட ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை அதோட சேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு இட்டாலி சைடு வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா ட்ரோனை என்னன்னா காணான் ரேடார்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் எல்லை சைடு வந்து பாத்தீங்கன்னா போனதா வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வந்து ரேடார்ல இருந்து மறைஞ்சிருச்சு. ஒருவேளை சுட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு சென்சார்ல எதுவும் பிரச்சனையா, இல்ல வந்து வேற எதுவும் தொழில்நுட்ப கோளாறால கீழே விழுந்துருச்சா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல அந்த அளவுக்கு. ஏன்னா இது ஒரு 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வானத்திலே வந்து பாத்தீங்கன்னா சுத்தக்கூடியது. அந்த அளவுக்கு இந்த ட்ரோனுக்குன்றது பவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவ்வளவு பெரிய ட்ரோனு 20 ட்ரோனு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவ்வளவு ரூபாய் செலவழிக்கப்பட்ட ட்ரோனு. இது என்ன ஆச்சுன்றதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஈரானால எதுவும் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சான்றதும் தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஹர்முஸ் கடல் வழித்தடம் வந்து முழுமையா வந்து ஈரான் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப தற்காலிகமா வந்து ஒரு 15 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்காரங்க வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அந்த ஒரு பாதையை. நான் இல்லைன்னு சொல்லல ஓகேவா. ஆனா 99% வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க. சிலிண்டர் எல்லாமே வந்துருமா, இன்னும் கத்தார்ல இருந்து எல்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்துருமா, ரேட் ஏறாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி வெடிகள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கன்னி வெடின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்னி வெடி வந்து ஈரான் வந்து தூவி வச்சிருக்காங்க. அது ஏதாவது ஒரு போர் கப்பலோ இல்ல எந்த ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அது மேல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா படக்குல வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிரும். ஆனா இப்ப ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு கன்னி வெடிகள் வந்து எங்கேயும் இருக்குன்றதே வந்து நாங்க நோட் பண்ணல, நாங்க இஷ்டத்துக்கு தூவி விட்டோம் கடந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த கன்னி வெடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் ஓட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கடல் அலைகள் இது மூலியமா வந்து எங்கெங்கயோ வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சான். அந்த ஹர்முஸ் கடல் வழி தடை அந்த பாதையே வந்து பாத்தீங்கன்னா தாண்டி வந்து போயிருச்சான். அதனால இந்த ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கோயில் கூட்டம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா உள்ள பாதையை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி விடுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இந்த IRGCன்னு சொல்லிட்டு இந்த புரட்சி காவல்படை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட அனுமதி இருந்தாதான் அந்த ஹர்முஸ் கடல் வழி தடத்து வழியா வந்து எந்த கப்பலா இருந்தாலும் வர முடியும். அந்த கப்பல்களுக்கு ஃபுல்லா தனி பாதை வந்து அமைச்சிருக்காங்களா. அதாவது வந்து ஹோமன் வளைகுடாவை ஒட்டி இப்படி போற மாதிரி அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா. இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டோல்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பலுக்கு வந்து வசூலிக்க போறாங்க அப்படின்னு. அதே மாதிரியே இப்ப வசூலிக்க தொடங்கியிருக்காங்க ஈரான். கிட்டத்தட்ட இப்ப பாதை வந்து ஓப்பன் ஆகியிருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கப்பலை தான் வந்து நாங்க அலோட் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 4-5 கப்பல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹர்முஸ் கடல் வழி தடத்தை வந்து இப்போக்குன்னு கிராஸ் பண்ணிருக்கு. ஈரானோட அனுமதி மூலியமாவே IRGC மூலியமா இப்போதைக்குன்னு இப்ப இந்த ஓபன் பண்ணதுல இருந்து என்னன்னா போர் நிக்க போகுதுன்னீங்க, போர் நிக்கிறதுக்காண்டி வந்து பேச்சுவார்த்தையா நடக்க போகுதுன்றீங்க. இப்ப பார்த்தா மழை அளவுக்கு வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உளவுத்துறைக்கு ஒரு தகவல்ன்றது கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா அந்த சைனாக்காரங்க இருக்காங்க, இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா
ஈரானுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தை சென்று வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்களாம். ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுதம் சப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா அந்த ரஷ்யா, சைனா, இந்த வடகொரியா இந்த 3 நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குது. இப்ப சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுமந்து சொல்லக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அயன் டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. விமானங்கள் விமானங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பை கொண்டது இந்த அயன் டோம்ன்றது. ஷோல்டர்ல சுமந்து போனா சாதாரண ஆயுதமானா அப்படின்னு நினைச்சாலும் நீங்க நினைப்பீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நாடு ஸ்டேட்டா கொடுத்தாங்கன்னா நாங்க மாட்டிக்கிடுவோம். சைனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதனால 3ஆம் நாடுகள் மூலியமா வந்து ஈரானுக்கு வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. அதனால வந்து இப்ப அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? 15 நாள் போர் நிறுத்தம்ன்றது நடந்திருக்கு. இதுக்கு இடையில வந்து ஆயுதங்கள் ஈரானுக்கு கொடுத்தாலுமே 50% வந்து டேரிஃப் வந்து நாங்க போடுவோம், வரி வந்து போடுவோம், பொருளாதார தடையை வந்து போடுவோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. ஆனா சைனா மேல ஏகப்பட்ட பொருளாதார தடையை போட்டாங்க அமெரிக்கா. இதுக்கு மேல போடுறதுக்கு அந்த நாட்டுல ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை யார் வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அமெரிக்காவோட துணை அதிபர் வராரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்போட மருமகன் வராப்புல. அதுக்கடுத்து சில முக்கிய அதிகாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஈரான் சைட்ல இருந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்றம் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரியா சபாஸ் ஹராப்சி அப்படின்றவர், அதாவது ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. ஈரானோட சில முக்கிய அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இதுக்கு பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஓகேவா? ஏங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தை சுத்தி 3 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் ஆகி செக்யூரிட்டியா இது வரைக்கும் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியா போட்டப்பட்டது இல்லையா? கிட்டத்தட்ட சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பல அடுக்கு பாதுகாப்புகள் 10,000 வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா குமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற ஒரு செக்யூரிட்டி ஒரு இரும்பு துண்டோட வந்து கீழே விழுகாத அளவுக்கு பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுங்க. அதாவது வந்து இந்த இஸ்ரேல்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா வந்து ஈரானோட ஒரு ஸ்கூலை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. ஒரு 180 பேர் 200 பேர் மாணவர்கள் அட்ட ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனாங்க. அவங்க ஆனா பாகிஸ்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலாம் வந்து சொன்னாங்க நாங்க பண்ணல, அது ஈரான் தான் வந்து மாத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரூஃபே பண்ணிட்டாங்க. ஈரான், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணது. ஆனா அந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் அந்த இஸ்லாமாபாத்துக்கு வந்தாங்களே அந்த ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களோட ரத்தம் அந்த கரை படிந்த அவங்களோட ட்ரெஸ், அதுக்கடுத்து அவங்களோட செருப்பு, புக்கு, இப்படி எல்லாத்தையும் நினைவுகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிளைட்ல முன்னாடி சீட்ல ஃபுல்லா இந்த பொருள் தான் வந்து இருந்திருக்கு. மனிதாபிமான எந்த ஒரு இதுவுமே வந்து இவங்க 2 பேத்துக்கு கிடையாதுன்ற மாதிரியா இவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணுக்காண்டியவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தைன்றதை ஈரான்ன்றது பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அந்த ஒரு போட்டோக்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். பேச்சுவார்த்தையோட கரண்ட் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்குன்னு வந்து ஈரானுக்கு உரிய சொந்தமான மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து லாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஈரானோட மிகப்பெரிய சொத்துக்கள் பணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள், கத்தாரு, இந்த சவுதி அரேபியா இந்த நாடுகள் இருக்கக்கூடிய பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா. அதெல்லாம் வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இப்ப இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கதா ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்கா தரப்புல இருந்து இன்னும் சொல்லப்படல. பேச்சுவார்த்தை இப்ப இருக்கு வெளியாகிற தகவலை வச்சு நம்ம கணிக்கும் போது பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைன்றது முன்னேற்றம் கண்டுகிட்டு தான் இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அதாவது சிம்பிளா சொன்னா போர் நிக்கிற மாதிரியே ஒரு கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைன்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பேச்சுவார்த்தையில என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ஒரு கண்டிஷன் நாங்க ஏத்துக்கிற முடியாது, எங்களோட 10 கண்டிஷனை புடி அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த கண்டிஷன்களை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பேச போறாங்க. முக்கியமா இந்த ஹார்மோஸ் கடல் வழி தடத்தை ஓபன் பண்ணணும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்ட்ராங்கா வைப்பாங்க. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ன்றது அவங்க ஒரு ஆயுதமா வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து வச்சிருக்காங்க. இதை பத்தி தான்ன்றது இந்த பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நீ அதிகமா என் நாட்டை தாக்கிட்டு அதனால எனக்கு காசு வந்து கூடிய நாடை வந்து இது பண்றதுக்கு இந்த ஹார்மோஸ் கடல் வழி தளத்தை வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கணும், நீ இந்த வளைகுடா நாடுகளை விட்டெல்லாம் வந்து கிளம்பிரு. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீ இந்த பொருளாதார தடையெல்லாம் வந்து ஏகப்பட்ட தடையை வந்து போட்டிருக்க, இந்தியா உட்பட எந்த நாடுமே வந்து என்கிட்ட கச்சா எண்ணெய் எதுவுமே வாங்க மாட்டேது, அதெல்லாம் வந்து தூக்கி விடு இப்படின்ற மாதிரியே ஒரு 10 கண்டிஷனை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுல என்னென்னன்றது நடக்க போகுதுன்றது, இது எதாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஏத்துக்குருவாங்கன்றது தெரியல. என்ன நடக்குதுன்றத நாளைக்கு வீடியோல சந்திப்போம். இதவே வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பாப்பீங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராகவும் நிறைய பேர் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போடுறீங்க, ஈரானுக்கு சப்போர்ட்டிவாகவும் நிறைய கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போடுறீங்க. பட் இது ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை விட இப்ப நம்ம இந்தியா பிரச்சனையை வந்து யாருமே இப்ப வந்து பாக்குறது இல்லை. ஏன்னா மறைமுகமா இல்லைங்க, ஓப்பனாவே தெரியுது. இந்தியாவில பல பொருளோட விலையை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி தள்ளிட்டாங்க. பிளாஸ்டிக் பொருளோட ரேட்டு முக்கியமா
பிளாஸ்டிக் பொருள் ரேட்டு, சிலிண்டர் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, நன்றி, ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். பாய்.